எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே ஆலியா கட் ஸ்டைலில் குர்த்தி வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குர்த்தி வந்து நான் வந்து 3 மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக்கில் வந்து பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த குர்த்தியோட கீழே பாட்டமில் வந்து கர்வியாக வந்து ஷேப் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த சேம் டிசைன் வந்து ஸ்லீவ்ஸ்லேயும் வந்து இதே கர்வி ஷேப் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து இதை எப்படி பர்ஃபெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் இதோட ஃபைனல் அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஒரு சின்ன வீடியோ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும்னா நீங்கள் பாருங்கள். இப்போ இதை வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு 3 மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி வந்து இந்த டெக்கரேஷனுக்காக லேஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். நான் வந்து என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு இப்போ கட்டிங் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆல் சைஸ் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு உங்களோட சைஸ்க்கு என்ன மெஷர்மெண்ட்ஸ் வருதோ அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. டாப் போர்ஷன் கட் பண்ணுறதுக்காக இந்த ஃபேப்ரிக் வந்து நான் வந்து 4 ஃபோல்டில் வந்து போட்டிருக்கேன். ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 1 2 3 4 ஓகே, 4 ஃபோல்டில் வந்து இருக்குது. இந்த டாப் போர்ஷனோட ஹைட் வந்து நான் வந்து 15.5 இன்ச்சஸ் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த வித்து வந்து இதுக்கு 10.5 வந்து இருக்குது. இப்போ ஷோல்டர் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் வந்து 5.8 வந்து நான் வந்து வைக்கிறேன். உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டில் என்ன வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆர்மோல் மெஷர்மெண்ட் வந்து நம்ம ஷோல்டருக்கு என்ன வச்சோமோ அது சேம் வந்து ஆர்மோலுக்கு வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மறுபடியும் 5.8 வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க்கிங் வந்து அப்படியே வந்து லைன் பண்ணிக்கலாம். அடுத்து செஸ்ட்டு மார்க் பண்ண போகிறோம். இப்போ செஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சர். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து பாடி லூஸ் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து ஆட் பண்ணணும். ஸோ எனக்கு இது வந்து கரெக்டாக தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் அப்படியே வந்து இந்த செஸ்ட்டை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வேஸ்ட் ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும். வேஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சர் ப்ளஸ் வந்து 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். இதுதான் வேஸ்ட்டு. இதை வந்து லைன் பண்ணிக்கலாம். நெக் வித் வந்து ஒரு 3 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் நெக்கோட லென்த் வந்து நான் வந்து ஒரு 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு பேக் நெக் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணிக்கிறேன். இது முடிஞ்சதும் ஃப்ரண்ட் நெக் வந்து கரெக்டாக அந்த நெக் வித்தில் வந்து டேப் வச்சு கிராஸாக ஒரு 7 இன்ச் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் நெக்கும் வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு வி ஷேப் மாதிரி, கர்வ் வி ஷேப்பு. இப்போ இந்த லாஸ்ட்லேருந்து ஒரு 1 இன்ச் வந்து நான் மேலே வந்து இன்க்ரீஸ் பண்ணி மார்க் பண்ணுறேன். இப்போ இதை அப்படியே கர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 5 இன்ச் வந்து மேலே இன்க்ரீஸ் பண்ணி மார்க் பண்ணலாம். இது வந்து அந்த ஆலியா கட் ஷேப்காக மார்க் பண்ணுறது. இப்போ கர்வ் ஸ்கேல் வச்சு இதை இந்த மார்க்கிங் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்மோல் கர்வ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் ஆர்மோலுக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் கர்வ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய இந்த கர்வ் ஸ்கேல் வச்சு நல்லா வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கர்வ் கொடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான சீம் அலவன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு பேக் சைடு நெக்கு, பேக் சைடு ஆர்மோல் மட்டும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இதை கட் பண்ணிவிட்டேன். ஃபர்ஸ்ட் பேக் நெக், பேக் ஆர்மோல், அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் கொடுத்து இதை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் இதில் வந்து 2 பீஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு பீஸ் வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு, இன்னொன்று பேக்குக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து நான் பேக் பார்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். நம்மளோட இந்த இன்னொரு பார்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் நெக்கு, ஃப்ரண்ட் ஆர்மோல் தனியாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதை வந்து கட் பண்ணிட்டேன். இந்த பார்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். டாப் போர்ஷன் வந்து இப்போ கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக இந்த கிளாத்தை 4 ஃபோல்டிங்கில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதில் வந்து இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணலாம். இந்த ஸ்லீவ்ஸ்க்கு வந்து ஹைட் வந்து நான் 14 இன்ச் வந்து வைக்கிறேன். அதே மாதிரி வித்து வந்து 9 இன்ச், சீம் அலவன்ஸோடு சேர்த்து 9 இன்ச்சு. அடுத்து கேப் ஹைட் வந்து ஒரு 3 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் அந்த மார்க்கிங்க்கு கர்வ் கொடுத்து இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ம் ரவுண்ட் வந்து 5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச். ஸோ இதெல்லாம் சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து இதை வந்து அப்படியே ஸ்கேல் வச்சு நம்ம வந்து லைன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 2 ஸ்லீவ்ஸ் வந்து இருக்கும். இந்த ஸ்லீவ்ஸ்க்கு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் கர்வ் கொடுப்போம் இல்லையா, அதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட்டில் மட்டும் கர்வ் வந்து நான் கட் பண்ணிட்டேன். இதில் வந்து இப்போ நம்மளுக்கு 2 ஸ்லீவ்ஸ் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பாட்டம் கட் பண்ணலாம். பாட்டம்காக நான் வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து 4 ஃபோல்டில் வந்து எடுத்திருக்கேன். ஃபோல்டிங் சைடு இந்த சைடு வந்து இருக்குது. இதோட லென்த் வந்து உங்கள் வேஸ்ட் டு பாட்டம் லென்த்தோட 5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். இப்போ கட்டிங் முடிஞ்சது. ஸ்டிச்சிங் எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டாப்போட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு கிளாத்தை வச்சு நெக் வந்து அப்படியே அடித்து உல்ட்டாவாக வந்து திருப்பணும். இந்த மாதிரி வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் இது எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நெக் ஸ்டிச் பண்ணி உல்ட்டாவாக திருப்பிக்கோங்க. இப்போ இது நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா, இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நாச் கொடுத்து இதை அப்படியே வந்து உல்ட்டாவாக திருப்பிக்கலாம். இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறது நம்மளோட ஓல்டு வீடியோஸில் நிறைய நான் பண்ணியிருக்கேன். ஸோ டவுட் இருந்தால் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து மேலே வந்து இது ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு அயன் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரண்ட் ஓவர். இப்போ பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணலாம். பேக் பார்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு 1 இன்ச் ஃபேப்ரிக் எடுத்து இந்த மாதிரி வந்து அப்படியே வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து நம்ம ஓல்டு வீடியோவில் வந்து இந்த நெக் ஃபினிஷ் பண்ணுறது நான் போட்டிருப்பேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு லைட்டாக உல்ட்டாவாக மடித்து தைக்கணும், அவ்வளோதான். இது மடித்து தைச்சதும் பேக் பார்ட்டும் வந்து ஓவர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு 3 இன்ச் ஹைட் உள்ள ஒரு ஃபேப்ரிக் வந்து எடுத்து கர்வாக வந்து இந்த மார்க்கிங் பண்ணிவிட்டு அது மேலேயே ஸ்டிச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த வளைவாக வந்து இது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உல்ட்டாவாக வந்து திருப்பிக்கலாம். திருப்பணும் அப்படின்னா நம்ம இந்த கர்வியாக ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, இது வந்து அந்த டிசைன் வந்து நல்லா வந்திருக்கும். ஸோ இன்னொரு ஸ்லீவும் இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதை அயன் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ் வந்து ஓவர். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட் டாப் இருக்கு இல்லையா, அதை வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதில் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ஸ்லீவ்ஸோட சென்டர் பாடி பார்ட்டோட சென்டர் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு ஸ்லீவ்ஸோட ஆஃபு பாடி பார்ட்டோட ஆஃப் ரெண்டுத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம் எப்பவும் போல். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் ஆஃப் ஸ்லீவ்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி இந்த ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு பக்க ஸ்லீவும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 பக்க ஸ்லீவும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இந்த டாப் போர்ஷன் வந்து ஓவர். இப்போ பாட்டம் போர்ஷன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பாட்டம் போர்ஷன் வந்து குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் இல்லைனா ஃப்ரில் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே வந்து என்ன பண்ணணுன்னா, நம்ம அந்த கர்வி ஷேப் டிசைன் கொடுக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த ஸ்லீவ்ஸ்க்கு எப்படி நம்ம ஒரு 3 இன்ச் ஃபேப்ரிக்கில் வந்து கர்வியாக ஸ்டிச் பண்ணோம், அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி இதை வந்து உல்ட்டாவாக திருப்பிக்கணும். 2 பீஸ் ஃப்ரண்ட்டு பேக்கு 2 பீஸ்க்கும் வந்து இதே மாதிரி சேம் ப்ராசஸ் வந்து பண்ணணும். இது வந்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து டாப் போர்ஷனோட பாட்டம் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நடுவில் வந்து இந்த டாப் போர்ஷன் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஆலியா கட் ஷேப் இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டாக வந்து நம்மளோட பாட்டம் போர்ஷன் மேலே வச்சு இந்த ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற க்ளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடணும்.
இந்த பீஸ் இதுக்கும் வந்து அதே மாதிரி தான் இந்த டாப் போர்ஷன் மேலே வச்சுட்டு அந்த கர்வி ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்டிச்சிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த ஆலியா கட் ஷேப்க்கு வந்து லேஸ் கொடுத்து இதை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த லேஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் ரெண்டு சைடும் வந்து லேஸ் வச்சு இதை வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக்கில் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து இதே மாதிரி லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம நார்மலாக சைட் ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கம் சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ட்ரெஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெஸ்ஸோட ஃபைனல் அவுட்புட் வந்து இது தான். ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் ஃபுல்லாவுமே வந்து நான் அந்த ஆலியா கட் ஷேப் வச்சு அதுக்கப்புறம் லேஸ் எல்லாம் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேக் சைடும் அதே தான் பண்ணியிருக்கேன். கீழே பாட்டம் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இந்த மாதிரி கர்வி ஷேப் கொடுத்துருக்கேன். ஸ்லீவ்ஸ்க்கும் வந்து சேம் வந்து இதே மாதிரி கர்வி ஷேப் வந்து நான் ஸ்லீவ்ஸ்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.